எங்கள் வீட்டுக்கு குட்டி தோட்டம் பார்க்கலாமா? நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் அதில் ஒரு 4 செடிங்களை வச்சு அதுலேருந்து காய்கறி பறித்து சமைச்சு சாப்பிட்ற சுகமே சந்தோஷம்தான். அப்படி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இது வீடு கட்டுறப்ப இந்த இடத்துலையே ஒரு குட்டி கன்று இருந்துச்சு. சரி அதை பிடுங்கினா முளைக்காது அப்படின்ட்டு அப்படியே விட்டுருந்தோம். இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. இது எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஆனால் இது நாட்டு கனகாமரம், பார்த்தாலே தெரியும், அழகாக வளர்ந்துருக்குது. இந்த சொரக்காய் வீட்டுக்குள்ளேயும் போயிடுச்சு. சுரக்காய் வீட்டு பக்கத்துலேயே ஒரு முருங்கை மரம், இது ஒரு குச்சி தான் ஊனி வச்சோம், அழகாக முளைச்சி வந்துருக்கு. என்னன்னா சீசன் அப்போ காய்க்காது, சீசன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் எங்கள் வீட்டில் காய் விற்கும். இந்த செடி கற்பூரவள்ளி செடி சளிக்கு நல்லா உகந்தது. சளி பிடிச்சிருந்துச்சு பிள்ளைங்களுக்கு அப்படின்னா இதை பறித்து கொடுத்தோன்னா தின்றுங்க. இதை பிள்ளைங்க சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த செடியை வீட்டில் வச்சுக்கோங்க. எல்லாரும் வீட்லேயுமே இருக்கும். அரளிப்பூ சாமிக்கு வாரம் வாங்குகிற ஒரு 40 ரூபாயை மிச்சம் பண்ணி கொடுப்போம். 40 ரூபா 50 ரூபாயை மிச்சம் பண்ணி கொடுக்குது இந்த அரளி. நம்ம இதுக்கு பெருசாக எதுவுமே செலவு பண்ண வேண்டியதில்லை. நிறைய சுரக்காய் பிஞ்சு வைக்கிது. ஆனால் இந்த மாதிரி கீழே வந்துருச்சு, அப்படியே காஞ்சி போயிடுது. இந்த மாதிரி ஆகிடுது. ஏன்னே தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்தி மந்தாரப்பூ டிசம்பர் இந்த மேயிற கோழிங்க இந்த இலையை விட்டு வைக்க முடியாது. இந்த கோழிங்களுக்கு இந்த இலைனா ரொம்ப பிடிக்கும் போல, சாப்பிட்றதுங்க. சோத்துக்கத்தாழை, மணத்தக்காளி கீரை, இங்கே ஒரு கருவேப்பிலை செடி இருக்கு பாருங்கள். அங்கங்கே இருக்கிறத அப்படியே பிடிங்கி வச்சுட்டு அது மட்டும் முளைச்சிக்குது. மணத்தக்காளி கீரை, இது சின்ன கனகாமரம். தக்காளி, என் பொண்ணு இருந்தால் தக்காளி எப்போ படிப்போன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். அவளுக்கு உடம்பு சரியாததுனால வீடியோ போடுறதில்ல. இதுக்கும் அழகாக மண்ணை அணைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? மண்ணை அணைச்சா நல்லா செடி நல்லா வருது. இவ்வளோ அழகாக வந்துட்டுருங்க. இது மல்லிகைப்பூ செடி யூடியூப்பில் பார்த்தா நானுமே பண்ணேன். அதை அப்படியே கழிச்சு விட்டுட்டேன். அழகாக இப்போ திரும்ப முட்டு வச்சு பூ பூத்துருக்கு. அப்படி பார்த்தோம்னா கீழே கிடக்கு பாருங்கள் சுரக்காய். இங்கேனே ஒரு கருவேப்பிலை செடி, இது அரளி செடி பக்கத்துலேயே. எலுமிச்சம்பழம் விதைய கொண்டு போட்டோம். அழகாக 2 எலுமிச்சம்பழம் செடி இருக்குது. தெரியுதா? வாழைக்கட்டை இப்போ தான் வச்சுருக்கோம், வளர்ந்து வருது. உள்ள நல்ல வரம்பு. சம்மங்கி, இந்த அழகு பூன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க அந்த குச்சி கொண்டாந்து கொடுத்தாங்க, ஊனி வச்சேன். அழகாக வந்திருக்கு பாருங்க. நிறைய பூ பூக்குது. வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக இருக்குது. செம்பருத்தி, மருதாணி. இந்த சுரக்காய் செடி எதையுமே விட்டு வைக்கல, ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சிட்டாங்க, ஒரு இடத்த விடலை. அப்புறம் மாம்பழம் சாப்பிட்டு போன வருஷம் போட்டது இந்த வருஷம் முளைச்சி வந்திருக்கு. மாங்காய் கட்டுங்க, கத்திரிக்காய், தக்காளி, இங்கே ஒரு வாழைக்கட்டை, சுண்டைக்காய். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா? சுண்டைக்காய் நிறைய வந்துருக்கு. ஆனால் நிறைய இருக்கிறதுனால பறிச்சுட்டு போயிடுறாங்க. கத்திரிக்காய் நிறையா காய் வச்சிருக்கு. இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காய். எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதுனால அந்த மாட்டோட சாணம் மட்டும்தான் உரம். அடுப்படிக்கிற சாம்பல் இதுதான். நல்லா இருக்கா எங்கள் தோட்டம். இங்கே ஒரு கீரை செடி,
இது என்ன கீரைன்னு தெரியல, பேர் ஞாபகம் இல்லை. பாவக்காய். எப்பொழுதுமே சாணியை அள்ளி வச்சுட்டு அந்த சாணியை வந்து ஒரு 4 நாள் கழித்து இதில் போட்டோம்னா, செடிகளில் போட்டோம்னா அதோடய வாயு தன்மையெல்லாம் போய் எருவாக மாறிடும். ஒரே இடத்தையும் விட்டு வைக்கிறதில்ல. கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்ட்டு இந்த டயர் வேஸ்ட்டாக கிடந்துச்சு, அதில் அந்த கனகாமரம் செடியை வச்சாச்சு. இது ஆலிவேரா ஜெல், மணி பிளான்ட்டு. பக்கத்து வீட்டில் அந்த மரத்து மேலே ஏற்றிருந்தாங்க, அதே மாதிரி நம்மளும் ஏற்றுவோன்ட்டு வேப்ப மரத்தில் ஏற்றியாச்சு. கக்கரட்டா பூ நிறைய பூ வச்சிச்சு. வந்துட்டு செம்பருத்திங்கன்னு வந்து இந்த செம்பருத்தி பூத்துச்சுன்னு வீடியோ போட்டிருந்தேன். யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரில, ஃபுல்லாக ஆடு வந்து தின்றுச்சு. இந்த மிளகாய் என்ன மிளகான்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ மிளகா அப்படியே பூ மாதிரி முட்டு வச்சுருக்கு பாருங்களேன். அவ்வளோதாங்க எங்கள் செடிக்கு, எங்கள் வீட்டில் இருக்க தோட்டத்தில் இருக்க அதெல்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.